ஹாய், வெல்கம் டு வதனாஸ் சேனல். இன்னைக்கு தேர்ஸ்டே. ரவேதிக்கு ஈவினிங் 5 o'clock ஜிம்னாஸ்டிக் கிளாஸ் இருக்குது. அதனால் எனக்கு கார் தேவைப்படுது. ஸோ என் ஹஸ்பண்டை போய் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிட்டு இப்போ தான் வரேன். இங்கே நம்ம ஊர் மாதிரிலாம் இல்லை, கார் இல்லாமல் இங்கே எதுவுமே முடியாது. அதுவும் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் கடைக்கு போனால் கூட கார் இல்லாமல் போக முடியாது. ஏன்னா கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. நடந்து போகலாம், ஆனால் சின்ன ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வர்றதுன்னா ஓகே. நிறைய ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வரணுன்னா அதெல்லாம் தூக்கிட்டு இவ்வளோ தூரம் நடந்து வர முடியாது. அதனால் கார் இங்கே மஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே கார் ஓட்ட தெரிஞ்சால் தான் லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா நான் இங்கே வந்த உடனே எல்லாம் கார் ஓட்ட கற்றுக்கல. எனக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது அதுக்கு முன்னாடி இருந்த என்னுடைய லைஃபுக்கும் அதுக்கப்புறமா இருக்கிற என்னுடைய லைஃபுக்கும். ஏன்னா இங்கே கார் ஓட்ட தெரியல அப்படின்னா நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியது இருக்கும். சம்டைம்ஸ் பசங்க ஸ்கூலில் சில ஆக்டிவிட்டீஸை நம்ம அதனாலேயே மிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் டிரைவிங் எப்படியாவது கற்றுக்கலாம் அப்படின்ட்டு கற்றுக்கிட்டேன். அந்த டைம் எனக்கு கோவிட் வந்ததுனால எனக்கு கற்றுக்கிறது கொஞ்சம் கூட ஈஸியாக இருந்துச்சு. நான் அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன். அப்போ ரவேதி ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தா. ஸோ எனக்கு அவளை எங்கேயும் விட்டுட்டும் போக முடியாது. காரில் தான் 2 பேரையும் வச்சுட்டு கற்றுக்கிட்டோம். ஆனால் அவள் ரொம்ப யங்காக இருந்ததுனால ரொம்ப நேரம் என்னால் அப்படி கற்றுக்க முடியல. அவள் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அந்த கோவிட் டைமில் கற்றுக்கிட்டேன். இங்கே வரதுக்கு முன்னாடி இந்தியாவிலலாம் நான் டிரைவிங் பழகினதில்லை. எனக்கு சைக்கிளே ஓட்ட தெரியாது, 2 வீலரும் ஓட்ட தெரியாது. 2 வீலர் நான் இங்கே வரதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் இந்தியாவில் கற்றுக்கிட்டேன். பெருசாக நான் ரோட்ல எல்லாம் ஓட்டினதும் கிடையாது 2 வீலர். அதனால எனக்கு இங்கே டிரைவிங் கற்றுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பயமாக தான் இருந்துச்சு ஆரம்பத்தில். ஆனால் என் ஹஸ்பண்ட் தான் கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க நல்லா கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் ஹஸ்பண்ட்டை கற்றுக்கிறப்ப என்ன பிரச்சனைனா நிறைய சண்டை வரும் நமக்குள்ள. ஏன்னா இப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்டர் சொல்லி தராங்கன்னா நம்ம ஆமாமான்னு கேட்டுப்போம், ஒரு பயம் இருக்கும். ஆனால் ஹஸ்பண்டுங்கிறப்ப ஆர்கியூமெண்ட்ஸ் வரும். அவங்க நம்ம நல்லதுக்கு தான் கற்றுக் கொடுப்பாங்க. இருந்தாலும் நமக்கு அந்த டைமில் நமக்கு கோவம் வரும். அந்த மாதிரி நிறைய சண்டை வந்திருக்கு எங்களுக்குள்ள. இதனால ஸோ அதையெல்லாம் கடந்து தான் கற்றுக்கிட்டேன். நான் கோவிட் டைமில் லைசன்ஸ் எடுக்கிறப்ப எனக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருந்துச்சுன்னா, என் பக்கத்தில் இன்ஸ்ட்ரக்டர் உட்காந்துலாம் டெஸ்ட் பண்ணல. அவங்க வெளியே தான் நின்னாங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு அப்போ வெளியே ரோட்லலாம் ஓட்ட சொல்ல, அந்த கேம்பஸ்குள்ளேயே தான் ஓட்ட வச்சாங்க. ஸோ எனக்கு இன்னும் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் லைசன்ஸ் எடுக்கிறதோட மட்டும் நின்றாது, நம்ம அதுக்கப்புறம் ஓட்ட தான் நமக்கு அதில் ப்ராக்டிஸ் வரும். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்ட ஆரம்பிச்சு. அப்பையும் என் ஹஸ்பண்ட் ரொம்ப ப்ரொட்டக்டிவாக இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் என்னை ஓட்ட அலோவ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப நாளாக ஒரே ஏரியாவில் தான் ஓட்ட வச்சுட்ருப்பாங்க. அவங்க முதல்லலாம் கூட வருவாங்க. நான் இப்போ ஒரு ரோடு ஃபஸ்ட்டு பழகிறேன் அப்படின்னா அவங்க கூடயே உட்காந்துட்டு வருவாங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்கு அப்புறமா தான் என்னை தனியாகவே ஓட்ட விடுவாங்க அந்த ரோட்டில். அதுவும் அந்த ரோட்டு மட்டும்தான் ஓட்டணும், மற்ற ரோட்லாம் போகக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப ப்ரொட்டக்டிவாக இருப்பாங்க. எனக்கு ஆரம்பத்தில் பயமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் நான் என்ஜாய் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு ஆர்வம் ஜாஸ்தியாகி நான் சம்டைம்ஸ் அவங்ககிட்ட அங்கே தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு ரூட்லாம் எடுத்து போவேன். அந்த மாதிரி கொஞ்சம் அப்படி போய் பழகி ஃபஸ்ட் பக்கத்தில் இருக்கிற க்ராசரி ஸ்டோர், ஷாப்பிங் அந்த மாதிரிலாம் போயிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் லாங்காக அந்த மாதிரிலாம் போக ஆரம்பித்தேன். கம்பேர்ட் டு இந்தியா, இங்கே கார் ஓட்டுறது கொஞ்சம் ஈஸி. இங்கே எல்லாருமே பர்ஃபெக்டாக ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லாருமேனா அஃப்கோர்ஸ் இங்கேயும் ஃபாலோ பண்ணாதவங்க இருப்பாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ரோடுமே அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இருக்கும். எல்லாம் ப்ராடான ரோட்ஸாக இருக்கும், அதுக்கான லேன்ஸ் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி சைன்ஸ்லாம் கரெக்டாக வச்சுருப்பாங்க. ஸ்பீட் லிமிட்லாம் எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் இங்கே ட்ரைவ் பண்ண கற்றுக்கிட்டோம், நமக்கு ஸ்டியரிங் கண்ட்ரோல் இருக்குது, ரூல்ஸ் தெரியும் அப்படின்னா இங்கே ஓட்டுறது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நம்ம டிரைவிங் கற்றுக்கிட்டா அது ரொம்பவே ப்ளஸ்ஸாக இருக்கும். இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் மோஸ்ட் ஆஃப் தி ஹவுசஸில் 2 கார் வச்சுருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்கும். இல்லாட்டி ஒரு காரில் இப்போ அவங்க ஒரு டைரக்ஷனில் போக வேண்டியது இருக்கும், இவங்க இன்னொரு டைரக்ஷனில் போக வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ ஒரு கார் ஒர்க் அவுட் ஆகாது, 2 கார் தேவைப்படும். எங்கள் விஷயத்தில் என்ன அப்படின்னா, என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் ரொம்ப பக்கம் தான், ஒரு 10-15 மினிட்ஸ் தான் ஆகும் இங்கேருந்து. அதனால எனக்கு கார் தேவைப்படுற அன்னைக்கெலாம் நான் போய் அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு காரை எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் அன்றைக்கி டேக்கு நான் யூஸ் பண்ண வேண்டியதுக்கெலாம் யூஸ் பண்ணிப்பேன். ஈவினிங் சம்டைம்ஸ் நான் போய் பிக் பண்ணுவேன். ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோடையாவது வந்துடுவாங்க. இங்கே நம்ம ஊர்லலாம் மாதிரி ஆட்டோ, கேப் இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் பெருசாக இருக்காது. என் பஸ்ஸே எங்கள் ஏரியாவில் பெருசாக கிடையாது. எங்கள் ஏரியாலன்னு இல்லை, இங்கே மோஸ்ட் ஆஃப் தி ஏரியாஸில் அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எல்லாருமே மேக்ஸிமம் காரில் தான் போவாங்க.
அதனால நமக்கு வந்து காரு கற்றுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கட்டாயமாக இருந்ததுனால தான் நானே கற்றுக்கிட்டேன். இல்லாட்டி கற்றுக்கிட்டு இருப்பேனா அப்படின்னா எனக்கு டவுட்டு தான். ஆனால் எனக்கு இந்த மாதிரிலாம் கார் ஓட்டணும், பைக் ஓட்டணும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு ரொம்ப ஆசை. ஈவன் சைக்கிள் ஓட்டுறதே நான் இங்கே வந்ததுக்கு அப்புறமா சைக்கிள் வாங்கி நானே கற்றுக்கிட்டேன். எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இங்கே நான் டிரைவிங் கற்றுக்கிட்டது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபீல் கொடுக்குது. ஸோ நீங்களும் யூஎஸில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கற்றுக்கங்க. உங்களால் கண்டிப்பாக முடியும். ரொம்ப ஈஸி தான். நான் கற்றுக்கிறப்ப யூடியூப் வீடியோஸ்லாம் பார்ப்பேன். பார்க்கிங் பழகிறதுக்கு ஆப்ஸ்லாம் கூட இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஈஸியாகவே வந்துடும். கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா இதெல்லாம் ஒரு விஷயமா இதுக்காக பயந்தோங்கிற மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக கற்றுக்கங்க. நீங்களும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எஃபர்ட் போட்டு இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து டெக்னிக்ஸ்லாம் கற்றுக்கங்க. ஸோ இன்னும் ஈஸியாக உங்களால் கற்றுக்க முடியும். இதுக்கும் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் சேலஞ்சுக்கும் சம்மந்தம் இல்லை தான். இருந்தாலும் இது என்ன மாதிரி இருக்கிற நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் ஷேர் பண்ணுறேன். வெறுமனே நம்ம வெயிட் லாஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதிலேயே ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த மாதிரி அப்பப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸஸோ இல்லை எனக்கு தெரிஞ்ச விஷயங்களோ ஷேர் பண்ணால் யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் நான் ஷேர் பண்ணுறேன். இன்னைக்கு காலையிலேருந்து லைட்டாக மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. இப்போ நின்றுருக்கு, இன்னும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர்நூன் லைட்டாக பெய்யும்னு போட்டிருக்காங்க. அண்ட் இங்கே வெதர் ப்ரெடிக்ஷனும் ஓரளவுக்கு டீசெண்டாக அவங்க சொல்கிற மாதிரியே தான் இருக்கும். சம்டைம்ஸ் மழை போட்டிருந்தா பெய்யாமல் போகும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து கரெக்டாக தான் இருக்கும். நாளைக்கு வந்து ரெயின் அண்ட் ஸ்னோ போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்னோ ஆஃப் தி சீசனாக இருக்கும். ஆனால் ரெயினும் போட்டிருக்கிறதுனால பெருசாக ஸ்னோலாம் இருக்காது, அது உருகிரும். இருந்தாலும் அஃபிஷியல் ஃபஸ்ட்டு ஸ்னோ நாளைக்கு தான் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த வீக் என்னோட பீரியட்ஸ் டேட்டோட முந்தின வீக். அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஃபாஸ்டிங் அண்ட் எக்ஸசைஸை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஃபாஸ்டே பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் என்னுடைய அந்த ரொட்டீன் வச்சு பார்க்குறப்ப நான் வந்து டின்னர் கண்டிப்பாக 7க்கு முன்னாடி முடிச்சிருவேன். காலையிலையும் என்னால் எந்த உடனே எல்லாம் ஏதாவது சாப்பிட முடிய மாட்டேங்குது. அதனால் நான் வந்து ரொட்டீன்லாம் செட்டில் ஆகி நான் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு உட்கார்றதுக்கே ஒரு டைம் ஆயிடுது. அதுலேயே எனக்கு வந்து கொஞ்ச நேரம் ஃபாஸ்ட் கிடச்சிருது. ஸோ ஃபாஸ்ட் ஃபுல்லாக இருக்காமல் அந்த மாதிரி என்னால் முடியல. பட் கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து முடிஞ்ச வரைக்கும் 16 hour ஃபாஸ்ட் கூட பண்ண வேண்டாம், நம்ம வந்து காலையில் செட்டில் ஆன உடனே ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணிடலாம் அப்படின்னு தான் யோசிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கும் நான் வந்து ஃபாஸ்ட்டை இப்போ பிரேக் பண்ண போகிறேன். வெளியே இருக்கிற அந்த ஒரு கோல்டான வெதருக்கு ஹாட்டாக ஒரு காஃபி தான் குடிக்கணும். வெறும் பிளாக் காஃபினா அது ஃபாஸ்ட் பிரேக்கில் வராதுல்ல. ஸோ நம்ம ப்ரோட்டீன் காஃபியோட ஹாட் வெர்ஷன் தான் குடித்து இன்றைக்கி ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோஸ் வச்சு ஏர் ஃப்ரையரில் ஃப்ரைஸ் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஸோ இப்போது காஃபி ப்ரிப்பேர் பண்ணலாம். கிச்சன் ரொம்ப மெஸ்ஸியாக தான் இருக்குது. காலையில் பசங்களெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு அப்படியே அவங்கள ட்ராப் பண்ண போயிட்டேன். ஸோ எதுவுமே க்ளீனப் பண்ணல, எல்லாமே இனிமேல் தான் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி இந்த காஃபியை குடித்து ஃபாஸ்ட்டு பிரேக் பண்ணிட போகிறேன். இப்போ ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா 3 hours எக்ஸ்ட்ரா காட்டுது. ஏன்னா நான் வந்து இப்போ 16 hour ஃபாஸ்ட்லேருந்து 13 hour ஃபாஸ்ட்டுன்ட்டு செட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ மொத்தமாக இப்போ 16 hours இருந்துட்டேன் போல இருக்குது. நான் வந்து மீன் பண்ணி இருக்கிறது இல்லை, ஆனால் என்னுடைய ஸ்கெடியூலுக்கு வந்து அந்த மாதிரி வந்துடுது. ஸோ இப்போ கம்ப்ளீட் ஃபாஸ்ட் கொடுத்துடலாம். பாருங்கள், 16 hours ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட ப்ரோட்டீன் பவுடர் சாக்லேட் ஃப்ளேவர்டு அப்படிங்கிறதுனால இது வந்து காஃபிங்கிறத விட ஹாட் சாக்லேட் மாதிரி தான் இருக்குது. இதை விட எனக்கு வந்து இதோட கோல்டர் வெர்ஷன் தான் பிடிச்சிருக்கு. இது ஹாட் சாக்லேட் பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்கு ஹாட் சாக்லேட் அந்தளவுக்கு பிடிக்காது. இது வந்து காஃபி குடித்த ஒரு ஃபீல் கொடுக்க மாட்டேங்குது.
கிச்சன் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நேற்று தான் மாவு அரைச்சி அவனுக்குள்ளே வச்சுருந்தேன். இங்கே வந்து நாங்கள் வெதர் வந்து கோல்டாக இருக்கிறப்ப மாவு புளிக்க வைக்கிறதுக்கு இந்த அவனுக்குள்ளே லைட்டை போட்டு வச்சுருவோம். மாவெல்லாம் எடுத்து அவனுக்குள்ளே வச்சுட்டு நேற்று நைட்டு லைட்டை ஆன் பண்ண மறந்துட்டேன். ஸோ காலையில் எழுந்துச்சி வந்து தான் ஆன் பண்ணேன். இப்போ எப்படி பொங்கி இருக்கு பாருங்க. இப்படி ஆனதே இல்லை. நைட்டெலாம் கூட ஃபுல்லாக விட்டுருக்கேன், அப்போல்லாம் இப்படி ஆகலை. என்னாச்சுன்னு தெரியல, இப்படி பொங்கி வழிஞ்சிருக்கு. நல்ல வேளை அவனுக்கு உள்ளேலாம் விழால பெருசாக, மேலே இருந்த பாத்திரத்தில் தான் பொங்கி. இங்கே பாருங்களேன், பிளேட்டெல்லாம் தெரிச்சு கீழே வந்து விழுந்திருக்கு. அவ்வளோ பவர்ஃபுல்லாக பொங்கி இருக்கு. ஓகே, பழுங்காமல் குழுங்காமல். பொங்கலுக்கு பொங்க பானை கூட இந்த அளவுக்கு எனக்கு பொங்கினதில்லை. இதுவும் அப்படி தான் பொங்கியிருக்கு. இது ஆப்பத்துக்கு அரைச்சி வச்சுருக்கேன், அது பெருசாக எதுவும் ஆகலை. என்கிட்ட வேறு இந்தளவுக்கு பெரிய பாத்திரமாக எதுவும் பெருசாக இல்லை. ஸோ இப்போதைக்கு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப அதிலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிட போகிறேன். க்ளீனிங் ஒர்க்லாம் ஒரு வழியாக முடிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோஸ் ஃப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன்ல, பட் இப்போவே டைம் 12:30 ஆயிடுச்சு. ஸோ என்னை டேரெக்டாக லஞ்ச் தான் சாப்பிட்ணும். அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரைஸை நான் ஈவினிங் ஸ்நாக்குக்கு பண்ணி காமிக்கிறேன். எனக்கு பெருசாக நடுவில் பசிக்கவும் இல்லை. அது நம்ம அப்படியே பழகிட்டதுனாலையா என்னன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் காலையில் அந்த காஃபி குடித்தேன்ல, அதுவே கொஞ்சம் ஹெவியாக தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் சும்மாவே நான் வந்து பிஸியாக இருந்தேன் அப்படின்னா என்னால் வந்து ஃபாஸ்ட்டு வந்து ப்ரொலாங் பண்ண முடியும். இப்போ கூட அப்படி பெருசாக பசியாலாம் இல்லை. நடுவில் தண்ணி வேற குடிச்சிட்ருக்கேன், அதனால் எனக்கு அந்த மாதிரி பசிக்கிற ஃபீல்லாம் இல்லை. பட் மென்ஸ்ட்ரல் சைக்கிளையும் நம்ம கன்சிடர் பண்ணி ஃபாஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் பண்ணுறேன். எனக்கு இந்த விமன் வந்து ஃபாஸ்ட் பண்ணுறப்ப அவங்க மென்ஸ்ட்ரல் சைக்கிளை கன்சிடர் பண்ணி கொஞ்சம் அந்த ஒரு முந்தின வீக்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டிங்கை கம்மி பண்ணி எக்ஸசைஸ்லாம் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடியே தெரியும் தான். ஆனால் எனக்கு அதை ஃபாலோ பண்ணுறதுல ஒரு ஹெசிடேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஹெசிடேஷன் அப்படிங்கிறத விட ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து என்னுடைய மோஸ்ட் ஆஃப் தி வெயிட்டை லூஸ் பண்ணது இந்த ஃபாஸ்டிங் மெத்தட் மூலமாக தான். அதுவும் லூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் என்னால் அதனால தான் மெயின்டைனும் பண்ண முடிஞ்சுது. ஸோ அந்த ஃபாஸ்டிங்கை நான் விடுறதுக்கு எனக்கு ஒரு பயம் இருக்குது. எங்கே நான் இந்த ஃபாஸ்டிங்கை விட்டுட்டு 3 வேளையும் சாப்பிட்டேன்னா திரும்ப எனக்கு வெயிட் கெயின் ஆயிருமோ அப்படிங்கிற பயம் இருந்துச்சு. இப்போ கூட இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இதை சொல்கிறதுனால ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தா தானே இது ஒர்க் ஆகலையான்னு தெரியும். ஒருவேளை இது பெட்டராக கூட ஒர்க் ஆகலாம்ல, அதை நம்ம ட்ரை பண்ணால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் இந்த வாட்டி எதையும் ரொம்ப யோசிக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சி இறங்கியிருக்கேன். ஆனால் இப்போவும் எனக்கு ஒரு பயம் இருக்குது. ஒன்று, நான் வந்து ஃபாஸ்ட் பண்ணல, அப்புறம் எக்ஸசைஸுமே வந்து கம்மி பண்ணுறது, இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் முதல்ல நான் அந்த ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணப்போ கூட எனக்கு ஒரு ஹெசிடேஷன் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்டியோ பண்ணுறப்ப நமக்கு ரொம்ப நல்லா வேர்க்கும், நம்ம ஏதோ பண்ண ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். ஆனால் ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் அப்போ அந்த மாதிரி அந்த அளவுக்குலாம் வேர்க்காது. அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற வெதருக்கும் ஜிம்மில் கூட ஏசிலாம் போட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால நமக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி வேர்வையே வராததுனால எதுவுமே பண்ணாத மாதிரி முதல்ல எல்லாம் தோணிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் புஷ் பண்ணி பண்ணேன், அதுக்கேற்ற ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் தான் தி பெஸ்ட் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி இது நீங்கள் புதுசாக ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்குமே ரிலேட்டபிளாக இருக்கும். ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப இவங்கெல்லாம் எப்படி தான் இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருக்காங்களோ அப்படின்னு யோசிச்சிருப்போம். இல்லை யாராவது இப்போ கூட நான் இப்படி ஃபாஸ்ட் பண்ணுறத புதுசாக கேள்விப்படுறவங்கலாம் இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருந்தால் உடம்பு என்னத்துக்காகும், அல்சர் வந்துடும் இப்படின்லாம் கூட பயமுறுத்துவாங்க. நானுமே இந்த மாதிரிலாம் தான் யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த ஃபாஸ்டிங்கை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும். அந்த மாதிரி ஃபாஸ்டிங் மேலே இருந்த பயத்தினால நான் இதை ட்ரை பண்ணாமலே விட்டுருந்தேன்னா நான் எவ்வளோ ஒரு பெரிய விஷயத்த இழந்திருப்பேன் அப்படிங்கிறத நினச்சி பார்க்குறேன். அதனால தான் நான் இந்த விஷயத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகாத மாதிரியோ இல்லை எனக்கு அது ஒரு பீஸை கொடுக்கலனாலோ பழையபடி போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இப்போ இதை ட்ரை பண்ணால் இதை தான் பண்ணணும்னோ இல்லை இவ்வளோ நாள் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டனோ அப்படிலாம் ஒன்றும் ஆயிட போகிறதில்ல. ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு தான் பண்ணுறேன். இப்போ எக்ஸசைஸ் பண்ண போகிறேன். எக்ஸசைஸும் ஒன்றும் பெருசாக பண்ண போகிறதில்ல, லைட்டாக ஒரு பிகினர் யோகா மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ ஃபாலோ பண்ணி பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ தான் ட்ரை பண்ண போகிறேன்.
யோகாலாம் நான் பெருசாக ட்ரை பண்ணதே கிடையாது. பிலாட்டிஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுவுமே அப்படி ரெகுலராலாம் ஃபாலோ பண்ணது கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப லைட்டாக தெரியும். ஏதோ பண்ண மாதிரியே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தோணும். அதனாலேயே நான் இதை ட்ரை பண்ண மாட்டேன். ஆனால் இதுவும் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி இதுக்கெலாம் இதுதான் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இன்னுமே வந்து இந்த பீரியட் அந்த ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிளுக்கு முந்தின பீரியட்லலாம் இந்த மாதிரி யோகா பிலாட்டிஸ் அந்த மாதிரியான சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தான விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். டைம் 1:30 ஆக போகுது. இப்போ லஞ்ச் சாப்பிட போகிறேன். லஞ்ச் ப்ரிப்ரேஷன்லாம் காலையிலேயே முடிச்சிட்டேன். இதில் ரெசிபியாக ஷேர் பண்ணுறதுக்கு அவியல் ரசம் எல்லாம் உங்களில் நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பன்னீர் வந்து கார்லிக் பன்னீர் மாதிரி பண்ணேன். நானே இன்றைக்கி தான் ட்ரை பண்ணேன். இது எப்படி பண்ணேன்னா, கொஞ்சமாக பட்டரில் கிரேட்டட் கார்லிக் ஒரு 500 கிராம் பன்னீர்னு நினைக்கிறேன். ஒரு பிளாக் ஆஃப் பன்னீருக்கு 5 பெரிய பல் பூண்டை கிரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஆனியன் பவுடர், அப்புறம் பேப்ரிக்கா, சில்லி ஃப்ளேக்ஸ், சால்ட்டு, இது எல்லாத்தையுமே போட்டு பன்னீரை மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணிவிட்டு அதை பட்டரில் ஜஸ்ட் ஸ்டிர் ஃப்ரையில் பேன் ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்தேன். பன்னீரை வந்து ரொம்ப நேரமும் ஃப்ரை பண்ணக்கூடாது, அப்புறம் ரொம்ப ஹார்டாயிரும். ஸோ கொஞ்சம் நேரம் ஜஸ்ட் அதோட ரா ஸ்மெல், அந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகிறதுக்காக கொஞ்சம் நேரம் போட்டுட்டு உடனே எடுத்துடணும். நீங்கள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு பர்டிகுலர் லைன் ஆர் கோட் என்னவோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபீஸ்ட் டு ஃபாஸ்ட், டோன்ட் ஃபாஸ்ட் டு ஃபீஸ்ட். நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணுறதுக்காக சாப்பிட்ணும், சாப்பிட்றதுக்காக ஃபாஸ்ட் பண்ணக்கூடாது. அதாவது இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபாஸ்ட் இருந்துருவாங்க. ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு சாப்பிட்ற ஐட்டம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஜங்காக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணுறதுல பெருசாக அர்த்தமே இல்லை. ஜங்க் அப்படின்னா ப்ராசஸ்டு ஃபுட்டு, இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் வந்து உங்களுடைய நார்மல் ஹோம்மேடு அந்த ரைஸ் அந்த மாதிரி அதெல்லாம் கம்மி கட் பண்ணுறது அந்த இதுக்கு வரல. அது பிகினிங் ஸ்டேஜில் நீங்கள் அதை பண்ணணும்னு கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி ஜங்க்கு உங்களுடைய ஸ்நாக்ஸு, பொட்டேட்டோ சிப்ஸோ இல்லை ஏதோ ஒன்று அந்த மாதிரியான ஃப்ரைடு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கோ இல்லை ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கோ அதெல்லாம் அளவுக்கு மீறி சாப்பிட்றதுக்காகவே ஃபாஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஈட்டிங் விண்டோவில் என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பொறுத்து தான் உங்களுடைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபாஸ்ட் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கணும்னா நீங்கள் ஹெல்த்தியான சேஷியேட்டிங்கான மீல்ஸை உங்களுடைய ஈட்டிங் விண்டோவில் எடுத்துக்கணும். அதனால தான் நான் எப்பயுமே உங்கள் மீல்ஸில் எல்லாம் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபரை இன்க்ளூட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அது ரெண்டுமே நமக்கு ரொம்ப நேரம் பசி தாங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஜங்க்கெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரத்துலேயே மறுபடியும் பசிக்க ஆரம்பிக்கும். அண்ட் அந்த ஃபாஸ்ட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த ஜங்கை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணுறதோடைய அந்த எஃபெக்டை எல்லாத்தையுமே நல்லிஃபை பண்ணுறீங்க. அதாவது உங்கள் பாடியில் இருக்கிற டாக்ஸின்ஸ், இன்ஃப்ளமேஷன்லாம் போகிறதுக்காக தான் நம்ம ஃபாஸ்ட் பண்ணுறோம். அந்த ஃபாஸ்ட்டை முடிச்சதுக்கப்புறமா அதையெல்லாம் கொடுக்குற ஐட்டம்ஸை சாப்பிட்டீங்க அப்படின்னா இதில் என்ன பலன் இருக்கும்? சிப்ஸு, ஐஸ்கிரீம் எதுவுமே சாப்பிடாதீங்கன்னு சொல்லலை, ஆனால் அதை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்காதீங்க. அக்கேஷ்னலி இதெல்லாம் சாப்பிட்றதுல தப்பு இல்லை, ஆனால் இதுதான் உங்கள் ஃபுட்டுன்னு இருக்காமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வெளியே இருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது இந்த மாதிரியான பழக்கங்களெல்லாம் கம்மி பண்ணிங்கன்னா ஃபாஸ்டிங்கோட முழு பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளோ மணி நேரம் ஃபாஸ்ட் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். 16 ஹவர்ஸ் ஃபாஸ்ட் பண்ணுறப்ப உங்கள் பாடியில் கீட்டோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். கீட்டோன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் பாடி வந்து எனர்ஜிக்காக சுகரை எடுத்துக்கிறதுலேருந்து ஃபேட் எடுத்துக்கிறதுக்கு ஸ்விட்ச் ஆகும்.
அப்படி உங்கள் பாடியில் இருக்கிற ஃபேட் எல்லாம் கம்மி ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். 17 ஹவர்ஸ்க்கு மேலே நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணுறப்ப அட்டாஃபஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு செல் ரிப்பேர் மாதிரியான ப்ராசஸ். உங்கள் பாடியில் டிஃபெக்டிவ் செல்ஸ் ஏதாவது இருக்குன்னா அது தன்னை ரிப்பேர் பண்ணிக்கிற அந்த ப்ராசஸுக்கு தூண்டுறது 17 ஹவர்ஸ்க்கு மேலே தான் நடக்கும். 24 ஹவர்ஸ் மேலே ஃபாஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கட் டிஷ்யூஸ் ஏதாவது இருக்குன்னா அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். 36க்கு மேலே ஃபாஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டபர்ன் ஃபேட் இருக்கும்ல, நமக்கு நிறைய பேருக்கு உடம்பெல்லாம் குறைச்சிருவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்போ இந்த பெல்லி ஏரியாவில் இல்லை பாடியிலேயே சில ஏரியாஸ்லாம் ரொம்ப ஸ்டபர்னான ஃபேட் இருக்கும். நம்ம என்ன தான் பண்ணாலும் அது குறையவே குறையாது. அந்த மாதிரி ஃபேட்டை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் 36 ஹவர்ஸ் ஃபாஸ்ட் பண்ணணும். 48 ஹவர்ஸ் மேலே ஃபாஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய டோப்பமைன் அப்படிங்கிறது நம்ம பாடியில் வர ஹாப்பி ஹார்மோன்ஸ். டோப்பமைன் ரீசெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இப்போ சில ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தாலோ இல்லை சாப்பிட்டாலோ நமக்கு ஒரு ஹாப்பி ஃபீலிங் கிடைக்குதுல்ல. 48 ஹவர்ஸ் ஃபாஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்மளுடைய அந்த டோப்பமைன் எதுக்கு சுரக்கணுங்கிறதே ரீசெட் ஆகும் அப்படிங்கிறாங்க. அந்த ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்கள் ஹெல்தி ஃபுட்டாக சாப்பிட்டீங்க அப்படின்னா முன்னாடி ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்து சுரந்துட்டு இருந்த அந்த டோப்பமைன் அப்புறமா ஹெல்தி ஃபுட்டை பார்த்து சுரக்கும் அப்படிங்கிறாங்க. 72 ஹவர்ஸ் மேலே ஃபாஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டோட்டல் பாடியோட இம்யூனிட்டி சிஸ்டமே ரீபூட் ஆகும் அப்படிங்கிறாங்க. இதில் எந்தெந்த ஃபாஸ்ட்டை எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். 48 ஹவர்ஸ் ஃபாஸ்ட் 3 months ஒன்ஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிறாங்க. 36 ஹவர்ஸ் ஃபாஸ்ட் 1 monthக்கு ஒரு வாட்டி. 36 ஹவர்ஸ் எதுக்குன்னு பார்த்தோம், ஸ்டபர்ன் ஃபேட்டெல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் ஒரு பிளாட்டூ ரீச் ஆகிட்டீங்க, இல்லை உங்கள் பாடியில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் உள்ள ஃபேட்டை உங்களுக்கு கம்மி பண்ணவே முடியலை, கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் இந்த 36 ஹவர்ஸ் ஃபாஸ்ட்டை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் 24 ஹவர் ஃபாஸ்ட்டு இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. 12 to 17 ஹவர்ஸ் ஃபாஸ்ட்டு எவ்ரிடே ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே லேடிஸ் ஃபாலோ பண்ணுறப்ப அவங்களுடைய மென்ஸ்ட்ரல் சைக்கிளையும் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும், நீ என்ன எக்ஸ்பர்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நான் எந்த விதமான ஒரு சர்டிஃபிகேஷனோ எதுவுமே எனக்கு கிடையாது. அதனால் நான் சொல்கிற எல்லாமே நீங்கள் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோட தான் எடுத்துக்கணும். எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் இந்த ஃபாஸ்டிங் எக்ஸ்பர்ட்ஸோட வீடியோஸ்லேருந்து இல்லை புக்ஸ்லேருந்து தான் கற்றுக்கிறேன். நான் முக்கியமாக இந்த ஃபாஸ்டிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுற ஒருத்தங்க யாருன்னா டாக்டர் மிண்டி பெல்ஸ் அப்படிங்கிறவங்க. இவங்களுடைய ஒரு புக்கு கூட ரொம்ப பாப்புலர், ஃபாஸ்ட் லைக் எ கேர்ள் அப்படிங்கிறது. அந்த புக்கு நான் இன்னும் படிக்கல, எங்கள் ஏரியா லைப்ரரியில் அந்த புக் அவைலபிளாக இல்லை. ஸோ நான் இப்போ தான் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எப்போ வருதோ அப்போ எடுத்துகிட்டு படித்து நான் அதை கண்டிப்பாக உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிப்பேன். அவங்க புக்கில் இருக்கிற விஷயங்களை பற்றி தான் யூடியூப்லேயும் நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு முடிஞ்சால் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் பேசியிருக்காங்க. அவங்க டாக்டராகவே இருந்தாலும் அவங்க சொல்கிற எல்லாமே நம்பணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒருத்தங்க சொல்கிறத மட்டுமே அப்படியே எடுத்துக்கணும்னு தேவையில்லை. அவங்க ரிசர்ச் பேஸ்டாக பேசுகிறாங்களா அப்படிங்கிறத பாருங்கள். இவங்களுடைய வீடியோஸ்லாம் மோஸ்ட்லி அவங்க ரிசர்ச் பேஸ்டாக தான் பேசுகிறாங்க. அதுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறவங்கள ஃபாலோ பண்ணுறது பெட்டர். மற்றபடி சும்மா உட்காந்து யூடியூப்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ இந்த மாதிரி வர வீடியோஸ் எல்லாம் நம்பிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் சொல்கிறதையும் அப்படி தான், நீங்கள் எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நானும் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. நானும் இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ தான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஃபாலோ பண்ணுற விஷயங்களை உங்கள் கூட ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். நான் சொல்கிற எல்லாமே கரெக்டு அப்படின்னு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். எக்ஸ்பர்ட்ஸாகவே இருந்தால் கூட டைம் டு டைம் சில விஷயங்கள் அவங்க பார்க்குற அவங்களுடைய ரிசர்ச் ரிசல்ட்ஸை வச்சோ இல்லை அவங்களுடைய எவல்யூஷன் வச்சோ அவங்க கருத்தை மாற்றிப்பாங்க. அதனால் நம்ம அவங்க டாக்டராகவே இருந்தாலும் எல்லாத்தையும் முழுசாக நம்பணுங்கிற அவசியம் இல்லை. ஒருத்தர் சொல்கிறத மட்டும் கேட்காம ஒரு 4-5 பேருடைய வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்குறப்ப தான் நமக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது வரைக்கும் என்னுடைய மேக்ஸிமம் ஃபாஸ்ட்டுங்கிறது 24 or 25 ஹவர்ஸாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஆனால் ஒரு 36 ஹவர்ஸ் ஃபாஸ்ட்டு கூடிய சீக்கிரம் ட்ரை பண்ணணுன்ட்டு ஆசை இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீக் ஆர் அதுக்கு அடுத்த வீக்கில் ஃபாலோ பண்ணுவேன். அப்படி ஃபாலோ பண்ணேன்னா கண்டிப்பாக அதை ஒரு லாங் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். ஃபாஸ்டிங்கை நீங்கள் வெயிட் லாஸுக்காக மட்டும் ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த ஃபாஸ்டிங் பண்ணுறது மூலமாக நிறைய ஹீலிங் நடக்கும் நம்ம பாடியில். அந்த விஷயத்துக்காகவும் ஃபாஸ்டிங்கை ட்ரை பண்ணுங்கள்.
ஸ்வீட் பொட்டேட்டோஸ் ஃப்ரைஸ் பண்ணுறப்ப தோலோட வச்சு தான் பண்ணுவேன். அப்போ தான் ஓரளவுக்காச்சும் கிறிஸ்பியாக வரும். ஸோ அதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நீளமாக முடிஞ்ச வரைக்கும் ஈவன் திக்னஸில் வெட்டிடணும். அப்புறம் அதில் ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர், பெப்ரிக்கா, பெப்பர், சால்ட் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏர் ஃப்ரையரில் கொஞ்சம் ஓவர் க்ரௌட் பண்ணாமல் 10 மினிட்ஸுக்கு குக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ரெடி ஆயிரும். இங்கே இந்த மாதிரி ஆரஞ்சு கலர்லேயும் ஒயிட் கலர்லேயும் 2 வெரைட்டி ஆஃப் ஸ்வீட் பொட்டேட்டோஸ் கிடைக்கும். நான் மோஸ்ட்லி ஆரஞ்சு கலர் வாங்குறேன்னா இந்த ஃப்ரைஸ் மாதிரி தான் பண்ணுவேன். அது வேக வச்சு சாப்பிட்டா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரவேதியோட ஜிம்னாஸ்டிக்ஸ் கிளாஸ்க்கு கிளம்பிட்டோம். மழை இன்னும் லைட்டாக பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு. கிளாஸ் கிளம்புறதுக்கு முன்னாடியே டின்னருக்கு இட்லியும் சாம்பாரும் பண்ணி வச்சுட்டு போயிருந்ததுனால வந்து அதை சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி டேயை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த வர லாங் வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.